அதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். குரோதன வருஷம் தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆச்சரியமாக சுவாமி ராமானுஜருடைய தம்பியாக எம்பார் கோவிந்தர் அவதாரம் பண்ண இடம் இதுதான். அவருடைய அவதார ஸ்தலம். முன்னாடி வீடு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா இங்கே அவருடைய அவதார ஸ்தலத்தில் இந்த கல் மண்டபம் இருக்குது. இன்றைக்கும் உற்சவ காலங்களில் எம்பார் இங்கே எழுந்துள்ளுறது உண்டு. அழகாக ஜோராக இங்கே ஒரு புஷ்கரணி ஜம்முன்னு ஆச்சரியமான எம்பார், மேலே எம்பார் அவருடைய மூர்த்தி. இந்த இடம் எம்பார் கோவிந்தர் பிறந்த இடம். ஸ்ரீ வைஷ்ணவத்தை காப்பாற்றுறதுக்காக ஸ்வயம் கருடாழ்வாரை எம்பார் கோவிந்தராக அவதாரம் பண்ண இடம் இதுதான். கோட்டி ஜென்ம சுகிருத்தம். இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டுருக்க. சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு ராமானுஜர் உங்களை அழிச்சுட்டு வரட்டும். ஜோரா அத்தியுதமாக பகவத் தியானம் நடக்கட்டும். அதி விசேஷமாக நல்ல கல்மண்டபம். ராமானுஜர் இஷ்டப்படி, ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்சவர், ராமானுஜ பதச்சாயா அப்படின்னு சொல்லும்படியான எம்பார் கோவிந்தர் ராமானுஜருடைய திருவடிகள். அவருடைய இந்த அவதார ஸ்தலம் முழுக்கவே நந்தவனமாக மாறணும். நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நட்டு ஜோராக இது ஆனந்தமாக தேவர்கள்லாம் வந்து எம்பாருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலமாக மாறணும். அதற்கு நாமெல்லாம் கைங்கரியம் பண்ணணும். நிச்சயமாக பகவான் நடத்தி கொடுப்பான். அழகான புஷ்கரணி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.